தன்னுடைய லைஃப்ல அதை அப்ளை பண்ணிக்கிறது. சரியா? ஸோ இது உண்மையிலே அந்த பிள்ளை அது மாதிரி உணர்வுகள் வருது அப்படின்றதெல்லாம் கிடையாது. தன்னை தானே தான் ஒரு பொண்ணா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான்னு இங்கே இந்த இடத்துல சொல்ல வர. ஸோ சில ஆலோசனைகளுக்கு சில மணி நேரங்களுக்கெல்லாம் பிறகுதான் கொஞ்சம் அவள் ரெக்கவர் ஆகி வந்தா. ஸோ நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு உங்கள் சேனலை ப்ரமோட் பண்ணணும், காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக இளைய சமுதாயம் இன்னைக்கு சுக்கு நூறாக வீணாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பெற்றோர்களுடைய நிலைமை தான் இன்னைக்கு ரொம்ப கவலைக்கிடமான நிலைமைன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெண் குழந்தைய இன்னொரு பெண் குழந்தையோட தான் அவள் பாதுகாப்பாக போகிறான்னு கூட விட முடியாத பெற்றோர்களுடைய நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணத்தில் இந்த விஷயத்தை அழுத்தி நீங்கள் புதுசாக கற்றுக் கொடுத்த இடத்துல யார் இருக்கீங்கன்னா, இது மாதிரி குப்பை மீடியாக்கள் தான் இருக்கீங்க அப்படின்றது இங்கே மிகுந்த வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன். நன்றி.